ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு வழங்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடிக்கான பற்றிய விவரங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன நிபந்தனைகள்லாம் சொல்லியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க, நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய அரசாங்கம் சொல்லக்கூடிய முக்கிய அறிவிப்புகள் என்ன, அப்புறம் எத்தனை சவரன் நகைக்கடன் தள்ளுபடின்னு சொல்கிறாங்க, என்னையிலேருந்து இதற்கான அறிவிப்புகள், அதாவது பேங்க்கில் உங்களுக்கு இதற்கான அறிவிப்புகள் நோட்டீஸ் எப்போ வெளியாகும், தமிழக அரசு முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பற்றி யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி உண்டு, யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது, அதுக்கான லேட்டஸ்ட் அறிவிப்புகள் என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான, முக்கியமாக இந்த நகைக்கடை சம்மந்தமான, ரேஷன் கார்டு சம்மந்தமான புதிய புதிய நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தகவல்களாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம். எப்படா இந்த எலெக்ஷன் வரும், எப்படா கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தமிழ்நாட்டு பெண்களும் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பும் வெளியாயிடுச்சு. இதுலேயே முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி நிறைய நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தந்த எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா தான் இவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற முடியும், இல்லாட்டி நகைக்கடன் தள்ளுபடி பெற முடியாது. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி பெறணும் அப்படின்னா நம்ம அதற்கு என்னென்னலாம் செய்யணும், எத்தனை சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க, அதை பற்றின ஆல் டீட்டெயில்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு இந்த எலெக்ஷனுக்கும், அதாவது 2026 எலெக்ஷனுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடி என்கிற தமிழக அரசின் அறிவிப்பு மிகப்பெரிய குழப்பத்தையும் விவாதத்தை, விமர்சனத்தை, சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் மற்றும் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்துள்ளது. திமுக தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தபோது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றப்படும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை, அதாவது 40 கிராம் வரையில் மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 40 கிராம், அதாவது 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி கொடுத்தாங்க. ஸோ அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடமும், அதாவது இந்த 2026 தகுதி இல்லாதவர்கள் என்ற பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டது எவ்வளோ பேர் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கணினி மூலம் பகுப்பாய்வு செய்யப்பட்டதில் 35,37,699 நகைக்கடன்கள் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவர்கள் என்றும் 13,47,033 நகைக்கடன்கள் தள்ளுபடி பெற தகுதியானவை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 13 லட்சம் பேருக்கு 13.47 லட்சம் பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 13 லட்சம் பேரில் நம்மளோட பேரும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கணும் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் தேவை அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தகுதி உள்ளவர்கள் யார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்த அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம், அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ரேஷன் அட்டைதாருக்கு, அதை தான் சொல்கிறாங்க, ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவருக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி பெறப்படும். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவருக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி ஆகப்படும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகாது, யாராவது ஒருத்தருக்கு தான் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழக
அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை அப்புறம் ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும். மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும். தமிழக அரசில் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் தற்போது வரை ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நபர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதாவது இன்னைக்கு டேட் வரலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 5 சவரன் வரையிலான கூட்டுறவு நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக மொத்தம் 51 விவரங்களை பயனாளர்களிடமிருந்து தமிழக அரசு பெற்றது. இதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 5 பவுன் வரையிலான கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டார். தேர்தலின் போது திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் என்ற கேள்வி தீவிரமாக எழுந்து வந்தது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் தொடக்கத்திலேயே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்டுருவாங்க. ஸோ தகுதியின் அடிப்படையில் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகள் அதன் பின் வெளியிடப்பட்டது. நகைக்கடன் மற்றும் மற்ற அடிப்படை விவரங்கள் தொடர்பான கடந்த ஆட்சியில் நிறைய முறைகேடுகள் நடந்துள்ளன. இதை போன்ற முறைகேடுகள் தவிர்த்து எதிர்காலத்தில் வங்கி கணக்குகளின் விவரங்கள் எல்லாம் கணினியில் ஏற்றப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த முறை நிறைய முறைகேடுகள் நடந்தது. ஸோ அந்த முறைகேடுகள் எதுவும் நடக்காத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை உங்களோட டீட்டெயில்ஸை எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் அதாவது கம்ப்யூட்டரில் ஏற்றுறாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆதார் அட்டை மட்டும் அப்புறம் வங்கி கணக்கு எண் அப்புறம் கூட்டுறவு சங்க விவரங்களும் உள்ளிட்ட தகவல்களை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வங்கி கணக்கோடு இணைச்சிருக்கணும். உங்களோட பேன் கார்டாக இருக்கட்டும், உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ரேஷன் கார்டோட நம்பர் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வங்கி கணக்கோடு நீங்கள் இணைச்சிருந்தீங்க. நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க, நீங்கள் அரிசி அட்டைதாரர்கள், மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கெல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக வழங்கப்படலாம். இதற்கான அறிவிப்பையுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 51 தகவல்களை சேமிக்க சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளுக்கு ஆணை சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 2021 நடந்த எந்த முறைகேடும் இந்த தடவை நடக்காத அளவுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மேலும் நகைக்கடன் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.